கோயிலுக்குள்ள அவசரம் எல்லாருக்கும். பாருங்க எவ்வளவு தேங்காய்களை வந்து உடைக்கிறாங்கன்னு சொல்லி. சாமியே ஐயப்போ ஐயப்போ. பாஞ்சு போனாக்கள் எல்லாம் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து ஐயா பாருங்க எத்தனை வயசுலையும் ஐயப்பனை பார்க்கறதுக்காக பாருங்க. ஐயப்பா மாத்து போங்க ஐயப்பா. பாருங்க இருமுடி வந்து இறக்கிட்டு வந்து இப்போ குளிக்க போகிறோம் பம்பாவில். இங்கே பாருங்க. ஓகே இருமுடி வந்து இறக்கியாச்சு. இப்போ நாங்கள் குளிக்க போகிறோம். இதில் பாருங்கள் இதில் வந்து பம்பாவில் வந்து குளிச்சுட்டு இல்லை சாமிமார்கள் அந்த குளிக்கிற வேட்டியை வந்து இதில் வந்து காட்டி விடுவாங்க. வேட்டி எல்லாம் வந்து பாருங்கள் இப்படி கிடக்குன்னு சொல்லி கூஞ்சுவே கிடக்கு. எல்லா இடம் அப்படியே கூஞ்சுவே கிடக்கு. இது பாருங்கள் லைனுக்கு பா அவ்வளோ பக்தர்களப்பா. ஐயப்பனுக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க இங்கே பாருங்க குளிச்சு விளக்கிட்டு இருமுடியை வந்து சுமந்து கொண்டு போகிறாங்க. பாருங்க படியேற போகிறாங்க. வேட்டி காட்டி விடுற வேட்டியெல்லாம் பாருங்க மூட்டை மூட்டையாக காட்டி வச்சுட்டாங்க. கல்லில் வச்சு வரும் காசு தண்ணிக்கு நீங்க நல்லா இருக்கு. பம்பால குளிச்சு எங்கட பாவங்களை எல்லாம் வந்து கழுவியாச்சு. சாமி சார் சந்திப்போம் எங்க கழுவின காலையில பம்பால வந்து குளிச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்காக போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோலி வந்து ஆக்களை வந்து காலையில் அதாக்கள் வந்து தூக்கின்னு போகிறது. இல்லை பாருங்கள் 80 கிலோ சொல்லி சொன்னால் 4000 ரூபாய் பாருங்க. 4000 + 250 போட்டிருக்கு. 81 கிலோவிலேருந்து 100 கிலோன்னு சொல்லி சொன்னால் 5250 ரூபா. 100 கிலோவுக்கு மேலேன்னு சொல்லி சொன்னால் 6250. இந்த விலையில் வந்து போட்டிருக்குது. இங்கே அப்படி பார்த்தீங்கன்னு இங்கே பாருங்கள் டோலி எல்லாம் இருக்குது. இதில் 4 பேர் வந்து தூக்கிட்டு போவாங்க. நடுவில் வந்து அந்த ஆள் வந்து இருப்பார் பாருங்க. இந்த வேறு தூக்கின்னு போகிறாங்க. ஆக்களை வந்து யாரோ புக் பண்ணிட்டாங்க போடாக்கு. இப்போ தூக்கின்னு போகிறாங்க பாருங்க. இந்த நீட்டுக்கு வந்து அதான் இருக்குது. ஓகே பம்பாவில் வந்து குளிச்சுட்டு இப்போ பாருங்கள் இருமுடியும் வந்து தூக்கி வச்சுக்கொண்டு இப்போ படியேற போகிறோம் மலையேற போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஐயப்ப பக்தர்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே நாங்கள் விளைக்கிற வேண்டியதான். ஏராளமான பக்தர்கள் போவோம் குளிச்சுட்டு பாருங்கள். இங்கே அப்பா ஏராளமான பக்தர்கள் இந்த வழியால் இப்போ நாங்கள் வந்து போகணும். அப்படியே வந்து போவோம். இப்போ இதான் வந்து படியேற முதலாவது படி பாருங்க. பம்பாவிலிருந்து அப்படியே பாருங்க படி ஏறுறோம். ஐயப்பா இங்கே வரோம். दर्शन के लिए मंदिर की तरफ जाते हो आपका साथ में जो छोटा इसको आप सावधानी से लेकर आइएगा. முழுசில் நினைக்கிறாங்க. சாமியே
பகவதியே பகவானே தேவியே தேவியே ஐயப்பா ஐயப்பா. பாருங்க படியேற விளக்கிட்டாச்சு. பாருங்க ஐயப்பா பாருங்க பம்பா கணபதிக்கு வந்து இதில் தேங்காய் உடைச்சிட்டு வழிபட்டு தான் வந்து போகிறது. பம்பா கணபதி இதெல்லாம் வந்து எறிஞ்சு விடாம பார்க்க பாலாஜி அப்படி இல்லை எல்லாம் வந்து இல்லை கூட இதுக்குள்ள பாருங்க இவ்வளோ தேங்காய் இருக்குன்னு பாருங்க இந்தா இவ்வளோ உடைச்சுதாங்க. பாருங்க ரொம்ப கணபதியில் இவ்வளோ ஐயப்ப பக்தர்ன்னு சொல்லி பாருங்க. பாருங்க எவ்வளவு தேங்காய்களை வந்து உடைக்கிறாங்கன்னு சொல்லி. இடத்துல வந்து இந்த பம்பா கணபதியை வந்து வழிபட்டு இந்த இடத்துல வந்து இந்த பாஸ் காட்டி வந்து உள்ளுக்கு விடுவாங்க, இல்லைன்னு விட மாட்டாங்க. இந்த பாஸ் வந்து காட்டணும். எல்லாரும் வந்து QR கோட் அந்த ஸ்கேன் பண்ணி தான் வந்து உள்ள படினோம். இங்கே பாருங்க எல்லாரும் வந்து செக் பண்ணித்தான் இங்கே பாருங்க 300 ரூபா கொடுத்து வாங்கின பாஸ் வந்து வேலை செய்யுது. அப்படி இருக்கு. பாஸ் இல்லாதாக்கள் வந்து பாஸ் இருக்கிறாக்கள் மட்டும்தான் போகலாம். உள் நுழைகிறோம். அதில் என்ட்ரி டிக்கெட் வந்து காட்டிட்டு இப்போ உள்ளுக்கு போகிறோம். பாருங்க எத்தனை இடத்துல வந்து இந்த ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்து விடுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஏதாவது கொண்டு போனால் உடனே சத்தம் போடும் கேண்டு அப்படி இருக்கு. அங்கே பாருங்க ஐயா பாருங்க இத்தனை வயசுலையும் ஐயப்பனை பார்க்கறதுக்காக பாருங்க ஹரிகன் இருக்க. అది కర్పూటి ఉంది. சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. பாருங்க இவ்வளோ பேர் இந்த நேரத்தில் நடந்து வந்து சொல்லி மலையேறி கொண்டிருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீலிமலை வந்து ஏற போகிறோம். இதுக்குள்ளேயும் மலை
பாருங்க இதுக்கெல்லாம் முள்ளுக்கெல்லாம் பாருங்க இதில் அந்த கல்லெல்லாம் வந்து பாய்ச்சி விட்டுருக்காங்க. எல்லா இடமும் ஜூஸ் கடை பாருங்க. படியேறி கொண்டிருக்கிறோம். இன்னும் சபரிமலைக்கு 2.6 கிலோமீட்டர் இருக்குது. இல்லை பாக்குடி மேலே இருக்கும். இல்லை பாருங்க அப்பா ஒன்று பாருங்க எவ்வளோ ஐயப்பா பக்தர்கள் வந்து போகிறாங்கன்னு சொல்லி பாருங்க. ஐயப்பா அம்மா நீலி மேலே ஏற்றமே நிறைவுள்ளன் தருபவனே அப்பாச்சி மேடே அப்பாச்சி குழியே சபரி பீடமே சரங்குத்தி ஆளே உரகுழி தீர்த்தமே கற்பனை சாமியே கடத்த சாமியே. சின்ன சின்ன சாமியெல்லாம் பாருங்க விளையாட்டா கறிக்கண்டே போயிடும். ನೋಡ್ಬೇಡ ಹಿಂದಕ್ಕೆ இதை வந்து டோலியில் வர்றது பாருங்க. இப்படித்தான் வந்து தூக்கிட்டுருவாங்க. காசு கொடுத்தா இப்படி 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டுருவாங்க. பின்னுக்கு ஐயோ பக்தர்லாம் வந்து வந்து பாருங்க. நீலி மேலே ஏற்றம் வந்து வரைக்கும் நிற்கிறோம். இன்னும் 2.4 கிலோமீட்டர் வந்து இருக்குது பாருங்க. இப்போ நீலிமலைக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி மேட்டில் வந்து நிற்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழிபாடு முறை ஒன்று இருக்குது. இதில் மா மாதிரி இருக்கும். இந்த உருண்டை வேண்டி இதில் 4 உருண்டை வந்து 20 ரூபா 5 ரூபா. இந்த இதில் வந்து எறிவாங்க. இதில் பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வெள்ளையா இதை தூக்கி எறிவாங்க. எறிஞ்சு வழிபடுறது பாருங்க. சாமி சரணம். இப்போ அப்பாச்சி மேடு தாண்டி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த சரம் குத்தி குறிப்பாக இல்லை கன்னிச்சாமி மேர்களை வந்து இந்த இடத்துல முக்கியமாக வந்து நிற்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரம் குத்தி வந்து இதில் விற்பாங்க. இதில் வாங்கி அந்த பக்கத்தில் கொண்டு இதை வந்து குத்தணும். இந்த இடத்துல விட இதுக்கு பின்னுக்கு வந்து இன்னொரு இடம் இருக்குது. ஆனால் எல்லோரும் வந்து இதிலே வந்து குத்திட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கன்னிச்சாமிமார்கள் வந்து பாருங்க. வருஷம் வந்து கன்னிச்சாமிமார்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. கன்னிச்சாமிகள் எப்போ வரையிலையோ அப்போ தான் மஞ்ச மாதா வந்து ஐயப்பன் வந்து திருமணம் செய்வார். இதான் வந்து ஐதீகம் கதைகள். பாருங்க தேங்காய் எல்லாம் உடைச்சி கன்னிச்சாமிகள் வந்து தேங்காய் எல்லாம் உடைப்பாங்க. ஆனால் குறிப்பாக சொல்லுவாங்க அந்த முதல் இடத்துல வந்து குத்துறலைன்னு சொல்லி. இதுக்கு பிறகு வந்து இன்னும் உடம்பு இருக்குது. அந்த இடம் தான் வந்து உண்மையிலேயே வந்து சிரங்குத்தி குத்த வேண்டிய இடம். ஆனால் எல்லோரும் வந்த உடனே முன்னுக்கே குத்திட்டு போயிடுவாங்க. இது வந்து ஒரு சமாந்தரமான பாதை. இப்போ போய்கொண்டுக்கிறோம். இப்போ ஐயப்பா பாருங்க சாப்பாடு கடைகள் நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. இந்த இடங்கள் முழுவதுமாக வந்து பார்த்தீங்கன்னா வர்ற சாமிமார்கள் இப்போ விடேக்கில் வந்து முன்னுக்கு வந்து டைம் ஆகினா மறைச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து தங்கி இருக்கலாம். அதுக்கிட்ட மேலே இந்த குந்தெல்லாம் வந்து கட்டி செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 பக்கமும் மேலெல்லாம் பாருங்கள் செட்டெல்லாம் வந்து போட்டு இந்த தகர கூரைகள் எல்லாம் வந்து போட்டு பெரிய ஒரு இடம் வந்து சாமிமார்கள் தங்கி இருக்கிறதுக்காக செஞ்சுருக்காங்க. சரங்குத்தி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் போட்டே வந்து போட்டிருக்குது. சரங்குத்தின்னு சொல்லி பாருங்கள். இதில் போட்டே வந்து போட்டிருக்குது. எல்லோரும் வந்து என்ன செய்வாங்கன்னு சொல்லிச்சுன்னா முன்னுக்கே வந்து அந்த சரங்குத்தியை வந்து குத்திடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து சரங்குத்தி வந்து எங்கே குத்துறது சரியாக குத்துறதுன்னு தெரியாது. இந்த முன்னுக்கு எல்லாரும் வந்து குத்திருக்க சில பேர் வந்து குத்திருக்க அதுக்குள்ளே வந்து குத்தி போட்டு வருவாங்க. அதுக்கான இடமே வந்து இங்கே இருக்குது இடம். ஐயப்பா
கயிறு எடுத்துட்டாங்க இடையில ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதில் 1,2 கிலோமீட்டர் இருக்குது. 1,2 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நகர ஆரம்பிச்சிடுது. கொஞ்ச நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தவங்க எல்லாரையுமே உள்ளக்க விடுறாங்க. இப்படிதான் நின்று தான் வந்து போவோம். கேட் இருக்குது. கேட் வந்து பூட்டி தான் இருக்கிறாங்க. சன்னிதானத்துக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது பாருங்க. அதில் வந்து ஸ்டாப்பா இப்போ நிற்கிறோம் பாருங்க. சரியா 1 கிலோமீட்டர் இருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ பேர் இதில் வந்து இதெல்லாம் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் பேராக ஸ்டாப் பண்ணி தான் போடுறாங்க. அதில் பாருங்க, அதுக்கு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இப்படி ஸ்டாப் பண்ணி தான் போடுறாங்க. அரமணை தேர்தல் பிறகு இப்போ தான் போட்டிருக்காங்க. சென்னை நோக்கி ஓடிக்கொண்டு நிற்கிறாங்கல்ல. உள்ள வந்துட்டோம். சென்னை வெளிப்பகுதியில் நிற்கிறோம். அதுக்குள்ள அவசரம் எல்லாருக்கும். பாஞ்சு போனாக்கள் எல்லாம் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாரும் வந்து கலாய்க்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் படியேற 18 படியேற. சாமி
இன்னும் 800 மீட்டர் இருக்கு. ஏத்தம் அது வரைக்கும் ஏத்தம். அப்பா பின்னுக்கு பாட்டோ போல ஐயப்பா. ஐயப்பா வேலையை திறந்து விடச்சலப்பா. எங்கிட்டு போனீங்க? ஐயப்பா மாத்து போங்க ஐயப்பா. வந்து செரங்குத்தி எல்லாரும் வந்து வேலைக்கு வந்து குத்தி போடுவாங்க பாருங்க. ஆலயத்துக்கு கொஞ்சம் முன்னுக்கு தான் செரங்குத்தி இருக்கு. இதில் பாருங்க, இதில் எழுதியே இருக்கு. இப்போ செரங்குத்தி கிட்ட நிற்கிறோம். இதில் வந்து அடைக்கிறாங்க. அப்படியே அங்கேயும் பாருங்கள் சாமி மேலே அதையும் அடைச்சி அப்படியே நிற்கிறாங்க. இடத்துல வந்து நான் தான் இப்போ தனியாக நிற்கிறேன். கடைசியாக நான் தான் நிற்கிறேன். பின்னுக்கு அதில் பார்த்தீங்கன்னா கேட் போட்டு வந்து பூட்டிக்கிறேன். இந்த மாதிரி காட்டிக்கிறேன். சென்னையத்துக்குள்ளே வந்தாச்சு. கிட்டத்தட்ட 800 மீட்டரில் இருந்து 600 மீட்டருக்கு வேலை. கிட்டத்தட்ட 200 மீட்டர் வந்து வாரத்துக்கு 2 மணி நேரம் எடுத்தது. அவ்வளவு கூட்டம். இப்போ தான் ஒரு வழியாக உள்ளே வந்துக்கிறோம். மினி இதுக்கையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நீ இதுலேயும் வந்து லைனில் நின்று இங்கே பாருங்க. இதுலேயும் வந்து லைனில் நின்று சன்னிதானம் நம்ம தங்க பாருங்க. சன்னிதானம் தெரியுது. இல்லை பாருங்க லைட் எரியுதில்ல. இதுதான் இதுக்கெல்லாம் சன்னிதானம் இருக்குது. நாங்கள் வந்து இங்கே நிற்கிறோம். அப்படியே பாருங்க. அப்பா இப்போ 400 மீட்டர் 600 மீட்டர்லேருந்து இப்போ 400 மீட்டர் நிற்கிறோம் பாருங்க. சாமியே சரணமையப்பா. சிவகங்கை மாவட்டம் கிராமம். சாமி எங்கே இருக்கீங்க? நாங்கள் இங்கே அலோன்ஸ் பண்ணுற இடத்துல இருக்கோம். அங்கே தான் இருக்கோம். சாந்தகுமார் சாமி சீக்கிரம் நிதானம் 200 மீட்டர் பாருங்க. பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்க. அந்த கிட்ட வந்தாச்சு. உள்ள
கொண்டு இருக்கும் அப்பளம்